உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கரவங்கள் KS சங்கதிப்பான். எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கோண்டாவில் நிற்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவில் கோண்டாவில் ஊரை சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய தோட்டங்கள் இருக்குது, கோயில்கள் இருக்குது, பாடசாலை எல்லாம் இருக்குது, எல்லாம் சுற்றி காட்ட போகிறேன். உண்மையிலேயே மனைவியின் ஊர் தான். நான் நினைச்சது மனைவியூர் தான் சுற்றி காட்டுவோம்னு சொல்லி சந்தர்ப்பம் கிடைக்கல. பிறர் சந்தத்தில் அது நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஊர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ ஆகுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவேன். சரி, அப்படி எஞ்சால எங்களோட சிவானிக்கா. சிவா வணக்கம். அந்த கிளினிக்கு முன்னுக்கே நான் இன்ட்ரோல சொல்லி வைக்கிறேன் யோஜனாண்டா. மனைவியோட சுத்தி காட்ட வேண்டியது, கடைசி எருமையோட சுத்த வேண்டியது. என்ன செய்ய கூட்டிட்டு போக மாட்டேன் என்ன அதுக்கு என்ன மற்ற நிக்கேக்கே ஒரு விஷயம் பார்த்துட்டு வந்தா சேலன் மாங்காய் இருக்கு என்ன நல்லா இருக்கு. படத்துல கல்லு கிடக்கு கல்லு கிடக்கு எந்த வீடு சரியாவா உண்டு கூட காரம் அந்த வீட்டுக்காரரை பாக்குறீங்கன்னு சொன்னா வெறிஞ்சு விழுத்தினோட வீட்டுக்குள்ளாம்புள்ள அதான் பிரச்சனை. இல்லாட்டி ஒரு கல்லாண்ட போட்டு ட்ரை கொண்டு போடலாம். வாயில பல்ல எதுவும் பிரச்சனைடா. இது கிளினிக் கொண்டு வந்திருக்கோம், அந்த பார்த்துட்டு போகலாம். நீ ஃப்ரீ ப்ரொமோஷன் எனக்கு எந்த சிவாவது தெரியாது. சரி, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருநெல்வேலி அம்மாச்சி உணவகம் இருக்குதானே அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். இப்படி போய்க்க காட்டி கொண்டு போகிறோன்னு பார்த்துருவாங்க. இது பார்த்தோன்னா பலாளி ரோட், பழைய ரோட்டாலும் போய் கொண்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழக்கடை இருக்குது, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் கடை இருக்குண்ணே. வெயிலுக்கு நல்ல இதமாக இருக்குண்ணே. ட்ரை பண்ணல குடிச்சிருக்கீங்க? நான் குடிச்சிட்டேன், நல்லா இருக்கு. பேசிக்கா புளியும் போட்டு தருவாங்க, நல்லா இருக்கும். குடிச்சு பார்க்க போறியா? இல்லை வரைய குடிச்சு பார்ப்போம். மற்றது அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் நியூ வே ஷாப்பிங் பார்க்குன்னு சொல்லி ஒரு ஃபுட் சிட்டி இருக்கு. என்ன ஃபுட் சிட்டி ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும், குட்டியாக ஒரு ஃபுட் கோர்னர் ஒன்று இருக்குண்ணே. இந்த ஒரு இடம் இருக்குது. மற்றது அங்கால ஒரு கம்பெனியில் வருதுண்ணே. அப்படி நாங்கள் நேராக போய்க்கொள்வோம். மற்றது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் ஒரு திருமண மண்டபம், சிவபாக்கியா மண்டபம்னு சொல்லி திருமண மண்டபம் உண்டு வருது. அப்படி இந்தியாவில் ஒரு சில கட்டடங்கள் கட்டி கொண்டிருக்கலாம், வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. மற்ற இந்தியாவில் இந்தியாவிலையும் கடைகள் அது சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்க. ஓகே, அப்படி இந்தியாவில் கடைகள் இருக்குது, தளபாட கடை, அந்த கண்ணாடிகள் கூட்டுகள் அது இருக்கக்கூடிய கடைகள் இருக்குது. அப்படி இந்தியாவில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது இந்தியாவில். அப்படி இந்தியாவில் பாருங்கள், இந்தியாவில் என்னது விற்பனை நிலையம், அரைக்கும் ஆலை, ஒரு மில் அதுகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்படி காட்டி கொண்டு போகிறேன். எல்லா கடையிலும் இருக்குது, ஃபேன்சி கடை மாதிரி ஏன்னா உடுப்பு கடைகள், ஐஸ்கிரீம் கடைகள், அதில் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. 2 சைட்டும் காட்டின்னு வரேன்னு பாருங்கள். பட் அந்த மேலே அந்த மதிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவுமே அந்த என்ன புகையிலை எல்லாமே காய விட்டுக்கிற பாருங்க, அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இதில் பாருங்க, கோண்டாவில் இந்த புகையிலையெல்லாம் சிறப்பு. அப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் கோண்டாவில் சந்திக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க. இதுதான் கோண்டாவில் சந்தி. இந்தியாவில் பார்த்து சொன்னால் கோயில் இருக்குது. இந்தியாவில் ஒரு ராஜா கார் சர்வீஸ் சென்டர் எனக்கு வந்து என்ன அது இருக்குது பாருங்க. இந்த முன்னுக்கே பசங்க பீட்சா கட், காகல்ஸ், ஃபுட் சிட்டி, பஜாஜ், அந்த பார்ட்ஸ் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோண்டா கிழக்கு ஸ்ரீ அற்புத நர்த்தன விநாயகர் ஆலயம் பாருங்க, பிள்ளையார் கோயில் வேலையில் நடந்து கொண்டிருக்கேன்னு. ஓகே, இப்போ நாங்கள் கோண்டா சந்திக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் விளக்கை பக்கம் போவோம், இருபாலை போகிற ரோட்டுக்கு போவோம். 2 இதுக்கு கனதரம் பெறாது, கொஞ்சம் தூரம் தான் காட்டி போட்டு வரோம். இதில் அந்த கோண்டாவில் ஐயப்பன் கோயில் எல்லாமே இருக்குது, அதில் காட்டிக்கொள்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வெல்டிங் கடைகள் இருக்குது பாருங்க. 2 சைடு மாதிரி அவங்களை காட்டின்னு வரோன்னு பாருங்க. இதுதான் கோண்டாவில் ஐயப்பன் கோயில் பாருங்க. இந்தியாவில் சனசம நிலையம் என்ன இந்த கோயில், இந்த சனசம நிலையம் அதே பேரில் இருக்குது. விளையாட்டுக்களை குமரன் விளையாட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கு. மற்ற இந்தியாவில் ஒரு ஊரோட இது பாட்டை என்ன காடை. மற்றது இந்தியாவில் விளையாட்டுக்கழகம் சரசம நிலையம்னு சொல்லியிருக்கு பாருங்க. இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் கோப்பாய் மற்ற இருபாலை அந்த இது பகுதிக்கு போய்க்கலாம். ஜம்புக்காய் இருக்கு வேணுமா உங்களுக்கு? ஏங்க அப்படி அடுத்த வீட்டு ஜம்புக்காய் ரெட்டி பார்க்குறீங்க, அப்போ அந்த வீட்டை சாப்பிடுவாங்க. ஓகே, இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் அங்கே இருபாலை அங்கே பக்கம் போய்க்கலாம். இந்தியாவில் காட்டுறது பெருசு இடங்கள் இல்லை, திருப்புவோமா? ஓகே சரி, அப்படி நாங்கள் திருப்ப இந்த கோண்டாவில் சந்திக்கு வந்துட்டோம். இப்படி நாங்கள் இதுலேருந்து விளக்கி பக்கம் திரும்பி கோண்டாவில் உரும்புரா ரோட்டுக்கு போகிறோம். உரும்புரா போகிற பகுதிக்கு போய் கொண்டிருக்கோம். இதுக்குள்ளே நிறைய கடைகள் இருக்குன்னு சொல்லலாம். அது திருமண மண்டபம், கடை, ஷாப்பிங் மால் அதுகள் எல்லாமே இருக்குது பாருங்க. பல கடைகள் அதுன்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்குது. இப்படி காட்டி கொண்டு பாருங்க, பல கடை இருக்குது. இங்கே ஃபுட் வெரி என்று சொல்லி ஒரு ஜூஸ் கடை இருக்குது, மற்றது ஃபுட் சிட்டி இருக்குது.
இந்தியாவில் ஃபார்மசி அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இடத்துல வாங்க. இதான் கோண்டாவில் டவுன் சொல்லலாம். பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, மட்டும் திருமண மண்டபமே இருக்குது. இந்த இது இருக்குது தானே இந்த ரெஸ்டாரண்ட், அதில் வந்து நூடுல்ஸ் நல்லா இருக்கு மேடம். சாப்பிட்டு பார்க்குறோம். சாப்பிட்டு பார்க்க நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ப்ரொமோஷன் இல்லை, விளம்பே நான் மலமே சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அந்த வகையில் சொல்கிறேன். நிறைய மரங்கள் நிற்கிறேன் ரோடு சைடில். ஓகே, எப்படி போகணும் சேர்ந்துக்குள்ள போவோம் நாங்கள். கோண்டாவில் ராமகிருஷ்ணா மகா வித்யாலயம். நீங்கள் முதல்ல வந்து இது ரிக்வஸ்ட் போடணும், எந்தெந்த இடங்களை திருப்பணும். திடீரென திருப்பி வாகனங்கள் நிறைய தானே சொன்னாங்க. கொண்டே விட்டுருவேன் இல்லையா? நீ கொண்டே விட்டா அப்புறம் என்னத்தான் சொல்லுவியல் வீடியோவில் வேலையை ஊற்றுவியல். ஆக்களுக்கு என்ன அப்புறம் விட்டு சொல்கிறான். ராமகிருஷ்ணா ஒழுங்கு சொல்லி ஒரு ஒழுங்கு கேட்க போகிறோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கோண்டாவில் ராமகிருஷ்ணா பள்ளிக்கூடம் இருக்குது. கட்டாயம் காட்டணும் கூட நாங்கள். ஒரு சிறப்பான பள்ளிக்கூடம், நிறைய பேர் படிச்சிருப்பினோம். அப்புறம் கட்டாயம் காட்டத்தானே வேணும். அதே இப்போ வெயில் இல்லை, அந்த கார் இருக்குல்ல, அந்த கார் இந்த மேலே கொஞ்சம் வெட்டி ஒரு பானை மாதிரி வெட்டினாண்டா, அதுக்கால போனை பிடிச்சி நீ கதைச்சு கொண்டு வா, போனை பிடிச்சி கொண்டு வா. அதான் ஐடியா நல்லா தான் இருக்கிறேன். வீடு கொஞ்சம் இருக்குது. மற்ற இந்தியாவில் இது என்னது இல்லை ஸ்கூல் அங்கே திரும்பி போகணும். இது கோண்டாவில் ஆரம்ப என்ன ராமகிருஷ்ணா மகா வித்யாலயம் ஆரம்ப பாடசாலை. என்ன வீடு உண்டு, வடிவா வீடு உண்டு, நல்லா பெயிண்ட் அடிச்சு. ஆமாம், டிசைன் பெயிண்ட்லேயே டிசைன் இருக்கிறேன். அப்படியா இருக்குண்ணே. அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோண்டாவில் ராமகிருஷ்ண மகா வித்யாலயம் பாடசாலை. இங்கே படித்தாக்கிறார பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பள்ளிக்கூடம் என்ன ஒரு அடையடி அந்த பாடசாலை சுற்றி காட்டுறேன்னு பாருங்க. தேசி மரம் என்ன தேசி தோட்டம் என்ன இந்தியாவில். அப்போ இன்றைக்கு வீட்டை தேசிக்க ஜூஸ் குடிக்கலாம் வேணா. அது வீடு நாங்கள் அடே ஓமடா தோட்டம் வேணா, தேசி தோட்டம். வெளியில் காய்ச்சி தொங்குதான் அடே சிவா. ஐயோ, நான் நெல்லுக்கு தம்பி அந்த அம்மா கூப்பிடுறான். நான் பயந்துட்டேன். எங்களையா நான் இன்னும் பிடுங்கவே இல்லையே. பிடுங்கி நம்பரை கூப்பிட்டா கூட பரவாயில்லை. இதுங்க வீடுகள் தோட்டம் என்ன தோட்டம் காணி தானே. பட் இந்த இடத்துல பார்த்தா செம்பாட்டு மண், என்ன தாவரம் வச்சாலுமே நல்லா வளரும். இதுக்காக வீடு முடியுது தானே. திருப்பூர் இந்த வீட்டுக்கு நாடக பாடம் நினைக்கிறேன், சத்தம் கேட்குது. பாஞ்சு வந்து விழுப்பாங்க. மட்டும் இந்த பாடசாலை படித்தாங்க யாராவது பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த மனைவி மிஞ்சி தான் படித்த வாடா அதானே விடு விட காத்தினீங்க. முன்னுக்கு முருக்கங்காயம் இருக்குண்ணே. ஓகே, எப்படி நாங்கள் போய்க்கொள்வோம். பாட்டி நீங்கள் கோண்டாவிலா? என்ன கடை? தேங்காய் மட்டை கடையா? அது சந்திக்கல போகணும் ரோட்டுக்கு. என்ன தெரியா, நான் புதுசு இந்த இடத்துக்கு. எத்தனை வயசு? 92 முடியுது. முடியுதா? சும்மா நீங்கள் கடவுள் வச்சு 32ல பிறந்தேன். 32 11 26 ஐயா. கடவுள் வேண்டாம். நீங்க கோண்டாவிலா? நாங்க சின்ன வேலை மோளுட்ட வந்தேன்னா நீங்க உங்க முண்டே தான் வந்த மோளுட்ட. 92 வயசுண்டா. இப்ப எந்த காலத்துல பார்க்கவே இல்லை அப்படி ஒருத்தர். என்ன வச்சிருக்கிறார் கடவுள். நான் என்ன சாப்பாடு அந்த காலத்துல சாப்பிடுறீங்க? அந்த நாளையில எள்ளு புண்ணாக்கு ஒடியா போட்டு நல்லா அவிச்சு போட்டு ரவைக்கு அவிச்சு பிடிக்க பழம் தோத்தோட சின்ன நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? அந்த காத்தால எள்ளுகள் பயிர்க காணியில விளைஞ்சை போட்டு போற கவனம் வாகனம் கூட. ஓ, அதுதான் கவனமா போய் வாங்க. பாட்டிக்கு பசங்க 92 வயசு நம்பிலாம் ஆகிருக்கான. பாட்டியுமே இறைச்சியை போய்க்க பாட்டிட்டு கோண்டாயில் சுருக்கத்தில் எதிரியுது. மற்றது கோண்டாய் ஊரை பிடிக்க போனால் நான் நிப்பாட்டினான். பார்த்தா பாட்டிக்கு 92 வயசா. வேணா நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் இதில் போடலாம். வேணா கட் பண்ணிடுவோம். சரி, இப்படி நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்படி நாங்கள் விலைக்கு பக்கம் போவோம். வேணா கோண்டா டிப்போ பக்கம் போவோம். இந்த கண்ணன் பூந்த வீடெல்லாம் போகணும். வீதியெல்லாம் கண்ணன் பூந்த வீதியெல்லாம் போகணுமா? கண்ணன் பூந்த வீடு கோவளம் வீதி. கோவளம். மற்றது அப்படி இந்தியா பஸ் இதுக்கு கொஞ்சம் கடைகள் வருதுண்ணே. நிறைய கடைகள் இருக்குண்ணே. ஒரு குட்டி டவுன் ஒன்று இருக்குண்ணே. இதுக்குள்ள பேங்குகள்னு சொல்லி இல்லை, உரும்புறையில் இருக்குது பேங்குகள். இதுக்கு பேங்க் இல்லை. மற்ற இந்தியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட் சப்ரோன் ஹோட்டல்னு சொல்லியிருக்கு. இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக வேணும். மற்றது அப்படியே இந்தியாவில் பசங்க இந்த பவிசார் பூங்கனிச்சோலின்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டுனா அந்த கண்டுகள் எல்லாம் கொஞ்சம் வேண்டிக் கொள்ளலாம். அப்படி நாங்கள் நேராக போவோம். அப்படி வீடியோங்களை பார்த்தோன்னா இந்த ஒரு சில கடைகள் இருக்குண்ணே, சுண்டல் கடைகள், அந்த கடைகள் எல்லாம் இருக்குது. நல்ல போட்டு வில்லா பக்கத்தில் போய் ஹோட்டல் மாதிரி கிடக்குண்ணே. பட் இந்தியாவில் ஒரு வெட்டிங் ஹால் ஒன்று இருக்குது. என்ன வெட்டிங் ஹால்? பெரிய பிரம்மாண்டமாக இருக்குண்ணே. ஒன்று தான் வெட்டிங் ஹால் ஆகுண்ணே. ஓ, பார்ப்போம் ப்ரோ. ராசமணி
வெட்டிங் ஹால் பெரிய மண்டபம் மூன்று மண்டபம் இருக்கு. ஓ அங்கே போகுது நீட்டா என்ன 3 மண்டபம் இருக்கு நினைக்கிறேன். பட் இந்தியாவில் இதுவும் வெட்டிங் ஹால் மாதிரி தான் கிடக்கு பார்க்கலாம். ரூம்ஸா இது? ஓகே ஓகே ஹோட்டல் மாதிரி நான் கிட்டத்தட்ட. பட் இந்தியாவில் இது வந்து என்னடா இது கெஸ்ட் ஹவுஸோ? ஓமாடா கெஸ்ட் ஹவுஸ். ஓ கீழே கடைகள் இருக்கு. ஓ மற்ற இந்தியாவில் வேறுங்க அப்படி இந்தியாவில் அந்த கேமராக்கள் இருக்கிற கடை போல பட் இந்தியாவில் சர்வீஸ் கடைகள் மற்றது கராச்சி எல்லாம் இருக்குது பாருங்க அப்படியே. பட் இந்தியாவில் தமன்னாட்ட ஹோட்டல் இருக்கு. தமன்னா ஹோட்டல் வந்து போய் கேட்கல பழக்கம் தானே. பட் அதுதான் பார்த்தீங்க சொன்னால் கோண்டால் டிப்போன்னு சொல்கிறது பெரிய ஒரு டிப்போ என்ன. ஓ இப்போ நாங்கள் இல்லை கலைவாணி வீதி போவோம் இருக்குல்ல திருப்போம் கோயில் ஏதோ இது போல் என்ன திருவிழா போல் இதுக்கெலாம் அந்த பைக்குக்கு என்ன பெயிண்டிங் அடிக்கல என்ன பெயிண்டிங் கடை பைக்குண்டு. பட் அப்படியே இதுக்கு போய் காட்டிக்கொள்றதுக்கு அது கொஞ்சம் தோட்டங்கள் வருது வீடுகள் இதுக்கு கூட வீடுகள் கோயில்கள்லாம் பெருந்துக்கு அப்படியே காட்டிக்கொள்றேன். அதுக்கு பெருசாக காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை என்ன வரைச்சி போய் தான் கிடக்கு. ஒரு சில வீடுகள் இருக்குது. மற்றதுக்கு கிரவுண்ட் ஒன்று வருது இங்கே வலைய பக்கம் இந்த பாருங்க வாலிபால் கிரவுண்ட் ஒன்று வருது. கலைவாணி சனசமூக நிலையம் சனசமூக விளையாட்டு மைதானம் என்ன. ஓகே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாளிகை மாதிரி வீடு ஒன்று வருது என்ன. பெரிய பிரம்மாண்டமான வீடு உண்டு இந்த பாருங்க. ஓகே அப்படி நாங்கள் போனோம்னு சொன்னால் இந்தியாவில் ஒரு குட்டி கடை ஒன்று வருது என்ன உள்ளூர் கடை பிஎம் மல்டி ஷாப். இந்தியா எல்லா விஷயமும் இருக்கும் சில கடைகளில். இந்தியாவில் இன்னொரு பாடசாலை ஒன்று வருது பாருங்க. என்ன பாடசாலை இது? கோண்டாவில் பரஞ்சோதி வித்தியாலயம் என்ன பள்ளிக்கூடம் சின்ன பள்ளிக்கூடம் பிரைமரியா தெரியல என்னண்டு. இங்கே படித்தாங்க யாரை பார்த்து கொண்டிருக்கேன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க என்ன. டியூஷனா? ஆமாம் டியூஷன் மாதிரி தான் கிடக்கு. 2 தொடக்கம் ஓயில் வேறு டியூஷன் சென்டர்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறது இப்போ கொஞ்சம் கூட்டிக்கொண்டு வருது என்ன டியூஷன் சென்டர். எங்கே தான் டியூஷன் தான் தெரியல. வேறு இருந்தால் இல்லை விரும்புகிறேன் இல்லை இது கோண்டாவில்ல. ஓகே இப்படி நாங்கள் போனோம்னு சொன்னால் இடைக்கே பக்கம் ரோட்டு போகுது. அது அங்கே போகுது அதுங்களுக்கு தேவையில்லை நேராக அங்கேயே போகுது. இதால் போவோம் வீரபத்திர வீதின்னு சொல்லி போகுது. இதால் போனோம்னு சொன்னால் இந்த கோண்டாவில் கோயில் ஒன்றுக்கு போகலாமா அதில். இப்போ இந்தியாவில் வீடுகள் பாருங்க மாமரம் நிறைய நிற்குது தானே சோலையாக இருக்கேன்டா இந்த தாங்க. நிறைய மரங்கள் நிற்குது உண்மையா. ரோட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக கிடக்கு. இந்தா அப்பா இந்த பாருங்க பெரிய பெரிய மரங்கள் நிற்குது. நிறைய மரங்களுக்கு பஞ்சம் இல்லைண்ணே இந்த ஊரில். ஓகே அப்படியே நாங்கள் போய்க்கலாம். பழைய வீடு ஒன்று இருப்பாது இந்த கொட்டுண்டு வாதலாண்டிலேருந்து இதை ஓட்டு கோழிக்குழந்தையோ பட் இந்த இதில் கூட்டுற வச்சு அங்கே வேணே இதெல்லாம் பார்க்குறதே இப்போ அறியுது. பட் இந்தியாவில் பார்த்தீங்க சொன்னால் கோண்டாவில் வடக்கு என்ன ஒரு சனசமூக நிலையம் நினைக்கிறேன் வாசிய சாலை. பட் அப்படி இருந்தால் எல்லா வீட்டுக்கையும் பாருங்க அப்படி நிறைய மரங்கள் நிற்குது. அப்படி இதால் போவோம் நாங்கள் இதால் போவோம் போய் காட்டி கோயில் திருவிழாவில் ரின்ஸ் கொடுப்பாங்க அடிக்கிற வெயிலுக்கு இதாக இருக்கும். இந்த பாருங்க இந்த எல்லாரும் கோயில் ஒன்று இருக்குண்ணே. இங்கே மெயின் ரோட்டு போகுதா? மெயின் ரோட்டுக்கா எனக்கும் தெரியல தான். கோயில் உண்டு பெரிய கோயில் உண்டுண்ணே திருவிழா போல என்ன அந்த கொடிகளை எல்லாம் கட்டிக்கிறது பாருங்க ஸ்பீட் பிரேக்கர். என்ன கோயில் இது என்ன தில்லை அம்பதி ஸ்ரீ சிவகாமி அம்பாள் திருமண மண்டபம். இது திருமண மண்டபம் பக்கத்தில் கோயிலும் இருக்கு பாருங்க. கும்புறாங்க வெடியாங்க அப்படி இங்கெல்லாம் மத்திய கிராம முன்னேற்ற சங்கம் ஒரு இங்கே ஏதோ எல்லாம் மட்டும் திருப்பி கொண்டு போய் காட்டுறேன். ஓகே அதில் வந்து இது கோயில் ஒன்று இருக்குண்ணே தில்லை அம்பதி கோயில். ஓகே அப்படி இருக்கு இந்த பலசர கடைகள் எல்லாம் வருதுண்ணே. ஓகே இந்த மீன் வேண்டியவன் இந்த ஊர்கள் எப்படி தானே மீன் வேண்டுறது பக்கத்தில் சந்தை இருக்குன்னா சந்தையில் வேண்டிவினோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த வீடு விட மீன்காரனாக்கள் வருவினோம். இந்த அதில் ஒரு ஆள் எதில் ஒரு ஆள் என்ன இந்த பாருங்க மீன் வேண்டினேன். நாங்கள் முதல்ல இல்லாமடா சின்ன வயசில் இப்படி மீன்கார ஐயாக்கள் போனால் சுறா மீன் இருக்கும் திமிங்கலம் இருக்கும் நீல திமிங்கலம் இருக்கும்லாம் கேட்டுட்டு ஓடுறது அது சின்ன வயசுல. அதான் அப்பயே அட்டன் அடி ஓடுறதா திருந்திருப்போம். நாங்கள் திருத்தையில் எங்களை ஒருத்தர் இப்படி சொன்னோன்னே நாளைக்கு அடிப்பாங்க எல்லாம் வங்கி என்று பார்த்து கொண்டு வந்து. சரி
ம் இதுலேயே ஸ்பீட் பிரேக் அது இதுலேயே மீன் இதில் சைக்கிளில் விற்கிறேன் மீன் வந்து என்ன இது கோண்டாயிலானு கோண்டாயில் வடக்கு இதானே இதுக்கு நூலகம் ஒன்று இருக்குது பாருங்க இந்த கடை உண்டு இந்த பெரிய வீடு உண்டு அப்புறம் அவங்களோட பெரிய கோயில் உண்டுண்ணா வடிவாக இருக்குண்ணே புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்கேண்ணா இந்த பாருங்க என்ன கோயில் கோண்டாவில் ஸ்ரீ எங்கே வாசிக்க விடுங்கல்ல வாசிக்க காட்டிட்டு வரணும் இந்த பாருங்க இந்த கோயில் பேரையும் காட்டிட்டு வரணும் ஸ்ரீ வள்ளிபுரநாதர் தேவஸ்தானம் நாராயணன் திருக்கோவில் பாருங்க பூட்டி இருக்கு கோயில் ஓகே அப்படியே போவோம் நாங்கள் நிறைய கோயில்கள் இருக்குண்ணே நாங்கள் அந்த அணுகங்கை விதிக்க போக வலிக்கிட்டு நாங்கள் அதுக்கு போயில இந்தியாவில் என்னடா அந்த ஊரை பிடிக்கப்போம்னு சொல்லி வந்தாங்க ஏன்டா ஒவ்வொரு ஊருக்கு போய்க்கே அந்த ஊர்க்காரரை கேட்டது ஊரோட பேர் என்னென்னு வந்தது ஊரோட சிறப்புகள் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க அந்த வகையில் ஒரு ஐயா கண்டுட்டு வந்து நாங்கள் ஐயா தான் தெரியாத விஷயங்கள்னு சொல்லி சொன்னார் அப்போ மாதிரி கேளுங்கன்னு சொல்லி அப்படி இந்தியா வந்துட்டோம் அங்கே நான் நின்றா கட்டாயம் கேட்டு காட்டிக்கொள்கிறேன் சரி இப்போ நாங்கள் திருப்ப இந்த கோண்டாவில் தில்லி அம்பதி கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க வடிவா இருக்கண்ணே சோழையா இருக்கு பாருங்க அப்படியே சுற்றி நேரம் அப்படி இடக்கை பக்கத்தில் போய் அங்கே பக்கத்தில் கோண்டாவில் தில்லி அம்பதி கோயில் என்ன சிவகாமி ஒன்று கிடக்கிறாங்களே தில்லி அம்பதி அன்னதான சபை என்று கிடக்கு அதில் சிவகாமி என்ற வழி கிடக்கிறா ஓகே அப்படி இந்த கோயிலை சுற்றி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு நானும் கோயில் திருவிழா நடக்குது ரென்சில் குடிச்சிட்டு போகணும் அதை என்னடா வேற கோயிலான பாட்டு பாடி கேட்டது ஓ சரி அந்த கோயிலை தேடி போ இதில் மண்டபம் கூடாது கோயில மண்டபம் பெரிய மண்டபத்தை கிடக்குறா அப்படி திருமண மண்டபம் ஓ இது மண்டபம் தான் சொன்னேன் தில்லி அம்பதி ஸ்ரீ சிவகாமி அம்பா இல்லைண்ணே ஓகே ஓகே சிவகாமி இருக்கு ஓகே அப்படியே நாங்கள் இங்கே போவோம் சொல்லி முடிஞ்சு போகலாம் படியே இதான் கொடி கட்டி பிறந்த இடந்தா திருவிழா நடந்துருக்கு என்ன முடிஞ்சது போல என்ன திருவிழா சரி இப்போ நாங்கள் இந்த வீதியில் போய் கொண்டிருக்கோம் இதில் பார்த்தா இன்னொரு கோயில் ஒன்று வருது பாருங்க இந்த கோயிலையும் காட்டுவோம் படிவோம் இந்த அரச மரம் மட்டும்ண்ணே அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சொன்னால் கோயில் தானே சைவ கோயில் பூட்டி கிடக்கிற கோயில் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பைக்காரெல்லாம் உள்ள போகக்கூடாதான் கோயிலில் போக அங்கே விடக்கூடாங்க அங்கால பக்கம் என்ன இதான் இந்த இடத்துல போகலாம் நினைக்கிறேன் விடுங்க அப்போ ஓகே போய் இந்த கோயிலையும் காட்டிக்கொள்ளணும்னு பாருங்க இந்த கோயிலில் பேர் தான் மறந்து விட்றோம் சரி இன்னும் போயிட்டு காட்டிக்கொள்ளணும்னு பாருங்க நல்லா சோழையாக இருக்குண்ணே நிறைய மரங்கள் நிற்குது பாருங்க அப்படியே அதுக்காக போகலாம் நினைக்கிறேன் அதில் போகலாம் வானம் போயிருக்கு இது புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்கேண்ணே கோயிலையும் காட்டிக்கொள்ளணும்னு பாருங்க இந்த இதில் பாருங்க கோயிலில் பேர் இருக்கு அருள்மிகு ஸ்ரீ மனோன்மணி அம்பிகா சமேத ஸ்ரீ பூதவராயர் தேவஸ்தானம் என்ன ஓகே கும்பாபிஷேகம் நடந்த கிட்டத்தில் தெரியும் இப்போமா இப்போ நாங்கள் அடிப்போம் நாங்கள் அப்போ இந்தியாவில் பார்த்து சொன்னால் இந்தியாவில் வீடுகள் வருது அப்படி நேராக பண்ணணும்னு சொன்னால் 3 கோயில் அடின்னு சொல்லி இடம் ஒன்று இருக்குது அது 3 கோயில் இருக்கும் பக்கத்தில் வயல்கள் எல்லாமே இருக்குது அதில் நீங்கள் காட்டிக்கொள்கிறேன் வெக்கையாக இருக்குடா ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேசிக்காய் தண்ணி இல்லாட்டி ஜம்பு அப்போ சொன்னாலும் தேசிக்காய் அப்படிங்கம்பாண்டு ஜம்புக்காய் சாப்பிடணும் போல இருக்கு உங்களுக்கு இருக்கு விடுங்க நேரம் போயிட்டு வந்து இதுக்குள்ள போவோம் சரியா நந்தி வச்சிருக்கணும் இது கோகுல வீதி இது கண்ணன் வேதாங்கின வீதியா கோகுல வீதி அது போல காட்டுறேன் நான் உங்களுக்கு அப்படி தான் நினைக்கணும் பாருங்க தெரிஞ்சாவே பாருங்க இதனால இந்த செம்பாட்டு மண் தான் தோட்டங்கள் நிறைய செய்யலாம் அப்படியே பாருங்க இந்த இது கொஞ்சம் வீடு இது தொடர்ச்சியாக வீடுகள்லாம் வந்து இருக்கும் அங்கால போக தோட்ட காணிகள் அசோகம் அப்படி இருக்குண்ணே வடிவா இருக்கண்ணே அசோகம் இதெல்லாம் சாப்பிட்டு செய்யலாம் இவெண்டடா இவெண்டில் அந்த கூட வச்சிருக்கீங்க தெரிஞ்சா இன்னொரு கோயில் நீங்கள் இவெண்ட சொல்லுங்க இது அடுத்தது வைர கோயில் உண்டுண்ணே ஓகே அப்படி போமா பெயிண்ட் அடிச்சு வடிவா இருக்குண்ணே மீன்டா அப்படியே வேற கொஞ்சம் இல்லடாமே மீன் கிட்டு சரி அப்படி நாங்கள் கொஞ்சம் வந்துட்டோம் இதில் பார்த்தோன்னா அம்மன் கோவில் வீதி 9 அவனுங்க அதுக்கு பக்கத்தில் போய் கொண்டிருக்கோம் இதுக்கு பெரிய ஒரு கட்டடம் உண்டுன்னு கீழே ஃபேன்சி கடைகள் உடுப்பு கடைகள் எல்லாமே இருக்குது பாருங்க அப்படி இந்த ரோட்டுக்கு போக மாட்டேன் நான் நிறைய நாளுக்கு போகணும்னு யோசிக்கிறேன் டைம் கிடைக்கிறேன்
5 டன் தான் போகலாம். 5 டன் அப்போ நீ ரங்கி நில்லான்னு போயிட்டு வரேன். உண்மைதான் எனக்கு சொன்னேன். அடுத்து இங்கே வீட்டுக்கு தான் போய் முடியுதுமே கிடக்கண்ணே. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இதுக்குள்ள ஒரு வீடு ஒன்று கட்டுப்பட்டு கொண்டு இருக்கு. இஞ்சால வேறுங்க இஞ்சால பாதினியெல்லாம் கூட என்றா அப்போ நிறைய நிலையான நாங்களுக்காக கூட்டிக்கொண்டு போக முடியாமல் வெயிலுக்காக கூட்டிக்கொண்டு போகிறீங்க. உங்களுக்கு நான் ஹைரேட் ஆகுதுடா. ஹைரேட் ஆகுதா? தென்னை மரம் இருக்குயா? வீடா வீட்டுக்கு தான் போகுதுண்ணே. இஞ்சால தோட்டம் வேணே. மரவள்ளி தோட்டம். மரவள்ளி விளையாமடா இப்போ கொஞ்சம் புகையில தோட்டம் இருக்கு பாருங்க. இந்த புகையில தோட்டம் எல்லாம் இருக்கு. மற்றது எல்லாம் இந்த பச்சையா இருக்கிறதுலாம் பாதினியம் என்ன அவ்வளோத்துக்கு வளர்ந்துருக்குண்ணே. அடுத்தியா அழிக்கவே இல்லான்னு சொல்கிறேன் பாதினியம்ல. அதுக்கு வீடுகள் எல்லாமே கட்டி கொண்டிருக்கிறேன். இஞ்சால வேலைகள் நடந்து கொண்டிருக்கு பாருங்க. சரி எப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் அந்த 3 கோயிலடி என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதாவது 3 கோயில் இருக்குது அதில். அதே போய் காட்டிக்கொள்ளணும். 3 கோயிலையும் காட்டிக்கொள்கிறேன். 5 கோயில் இருக்கிற மாதிரி. இது 3 கோயில். இங்கே வண்டி தோட்டம் இருக்கிறோம். இதுக்கு புகையில் அப்படி நான் இடக்கை பக்கம் திருப்போமே. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சரியா இப்போ வரைக்கும் அரசியை காட்டுறேன். இதில் ஒரு கோயில் இதான் கிராம உத்தியோகத்தர் உரும்புராய் மேற்கு. இது உரும்புராய்க்கு வருது என்ன? அது யோசிக்கிறேன் நான். இது உரும்புராய் கோண்டாவில் உண்டு. உரும்புராய்க்கெல்லாம் வருது போல எனக்கும் தெரியல. சரி காட்டிக்கொள்ளன்னு பாருங்க. தான் இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. முருகன் கோயில் ஒன்று இருக்குது. அது என்ன கோயில் அங்கே போய் பார்ப்போம். இதுக்கு அங்காள ரோட் ஒன்று போகுது. போனால் அப்படியே உரும்புராய் கேட்கலாம். நாங்கள் உரும்புராய் கோண்டாவில் ஒன்று தெரியும் எங்களுக்கும். சரி ஏன்னா அதில் போனால் உரும்புராய் அந்த ரோட்டுக்கு ஏற்றலாம். மருதனா மடம் உரும்புராய் ரோட்டுக்கு. அப்படி இந்த கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன கோயில் சொல்லுவாங்க பார்க்கண்டு பார்க்க சொல்லணும். சைவ கோயிலா? இது வந்து பிள்ளையார் கோயில். பிள்ளையார் கோயில் பக்கத்தில் அங்காள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே தோட்டங்கள் என்ன எப்படி இருக்காண்டு. சரி அப்படி நாங்கள் திருப்ப அந்த கோயில் அடிக்க வந்துட்டோம். இது உரும்புராய்க்காம வருது போல என்ன. இந்த உரும்புராய் கிட்ட வேற இருக்கு நினைக்கிறேன். இந்த பிட்டி என்றா கோயில் காணின் அளவை பார்த்தீங்க பிரம்மாண்டமாக இருக்கேண்ணே. நீங்கள் உடஞ்சி வருதா இந்த கோயிலையும் காட்டி கொள்றேன்னு பாருங்க. கடதாசிப்பூ இல்லை கடதாசிப்பூ இல்லை இது வேற ஒன்றுடா. இது திருக்குமரன் சிறுவர் பூங்கான் பூங்கான் இருக்கு. அங்கே கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அப்படி இஞ்சலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கோயிலையும் காட்டி கொள்றேன்னு பாருங்க. இது என்ன கோயில் சொல்லுவாப்போ? இது அம்மன் கோயிலா? தேடுவேன் உப்பட மாட்டாங்க. இப்படி இருக்கணும் வேற வந்து இது என்ன தெரிஞ்ச அம்மன் கோயிலா? சோடாடா பேசுகிறாங்க சோடா. சரி அப்படியே இந்த கோயில் வீதியை காட்டிக்கொள்ளணும் பாருங்க. நல்லா இருக்குண்ணே. இந்த சோலையா இருக்கிற இதெல்லாம் தேன் தேன் இது அந்த போன முடியும் பாருங்க. தெரியாது எல்லாம் புறக்கை வளர்ந்து பிறந்தாங்க. நாங்கள் சின்ன பிறந்து வளர்ந்தாங்க. இது வா காட்டுறேன். இந்த காய் பிடுங்குவோமே உண்ட. இது ஞாபகம் இருக்கா? இது வந்து சின்ன நான் படுக்கணும் போயிருக்கேன். படுக்கிறது பக்கத்துலேயே இந்த மரம் ஒன்று இருக்குது. இந்த பூ வடிவாக இருக்குல்ல. இந்த படம் வச்சது நீங்கள் படம் இல்லை. இந்த இதெல்லாம் அடிக்கிறது ஆக்களுக்கு அடிக்கிறத விட அது பிடிவார். இந்த இது இருக்கு தானே இதை வந்து எடுத்து சாப்பிட்றாங்க சின்ன வயசுல. தேனண்டு இனிப்பா இருக்கும். சாப்பிடுவாங்க முடியும் மயங்கிட மாட்டேதானே. சின்ன வயசுல இதுதானே சாப்பிட்றேன். வேற அதே மாதிரி இருக்கிறதா இல்லை. இதுதான் இது சாப்பிட்றேன். இப்போ நான் சாப்பிட்றேன் டவுட்டாக தான் கிடக்கு. ஆனால் அந்த இது தயவு செய்து பார்க்குறாங்க கொமெண்ட்ஸில் சொல்லுவாங்க இது சாப்பிட்றதோ இல்லையோன்னு சொல்லி. இப்படி உடைக்க அந்த இது மாதிரி வேணும்டா. இந்த இது காயா கிடக்குஞ்சால இது வந்து எடுத்து சாப்பிட்டுன்னு போகிறது அந்த ஞாபகம் இருக்குது. பார்க்குறாங்க கொமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இது சாப்பிட்றதோ இல்லையோண்டு. சரியா ஆஸ்பத்திரிக்கு ஆமாம் நானும் சாப்பிடல. சில விஷயங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் சாப்பிடணும். தெரியாமக்கு சந்தேகப்பட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படி சாப்பிட மயங்கி விழுந்தா நீ விழுகிற நேரம் லைட்டாக கண்ணை முடிச்சுப்ப நான் வெளியில் நிற்பேன். இந்த கோயில் வீதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோட்டு போட்டு கிடக்குன்னு 2 பக்கம் திருவிழா நடந்தா சரியா ஒன்றும் கஷ்டப்படுறது இல்லை. இந்த மரங்களை ரெண்டு வடிவ வீடு எடுக்கலாம் பார்க்கலாம். இதோ எப்படி மரங்க நல்லா வடிவாக இருக்கு. சுத்த வர பாருங்க. இப்படித்தாங்க இருக்கும்டா கோயில்டா. பெரிய வேலையா இருக்கும் கூட்டி இதுன்றது. இந்த முன்னுக்கு பாருங்க அது வேலையில் நடக்குது கோயிலில். பெயிண்டிங் வேலையில் நடந்து கொண்டு இருக்கு கோயில்களில். இந்த ஃபுல்லாக அந்த மரம் தான்டா. அது சாப்பிட்றது இது வந்து சாப்பிட்றோன்னு தெரிஞ்சா நாளைக்கு ஃபுல்லாக ஞான் நிற்பேன் நான். ஓகே அப்படி நான் போவோம் மேலே.
இதில் பாருங்க விஐபி ஹோல்னு சொல்லி ஒரு திருமண மண்டபம் உண்டு, பெரிய ஒரு திருமண மண்டபம். ஏன்னா இதுக்குள்ளே 3 திருமண மண்டபம் இருக்கேன். ஓகே, அப்படி நாங்கள் போவோம். அப்படியே போனோம்னு சொன்னால் இதில் போனால் டிப்போ வரைக்கும் தான் திரும்ப நாங்கள் போய்க்கணும். இதில் போய்க்கே பாருங்க, அதில் கொஞ்சம் பழக்கடைகள், சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள் இருக்குது. இதுக்கே கொஞ்சம் கடைகள் இருக்குது பாருங்க, அப்படியே கடை தொகுதிகள் வேறு தொடர்ச்சியாக. இப்போ நாங்கள் அப்படியே விளக்கே பக்கந்துட்டு போனோம். அந்த முத்தொலி என்று சொல்லியிருந்தானே, முத்தொலி ஸ்டூடியோ ஒன்று வீடியோ ஒன்று இருக்குது, அந்த ஒழுங்குக்கு திரும்ப போனோம் நாங்கள். திரும்ப போனோம். இதுக்கு கொஞ்சம் கடைகள் இருக்குது பாருங்க. அப்படியே நாங்கள் இந்த கோகுல வீதி என்ற ரோட்டுக்குள்ளே போகிறோம், முக்கியமான இடத்துக்கு போகிறோம். விடுங்க, கண்ணன் வந்த ஊர். இந்த இதில் பாருங்க புகையில எல்லாமே காய வச்சுக்கிறாங்க. அதில் பார்க்கக்கூடிய பாருங்க எல்லா மதிலையும் புகையிலாம் என்ன அது சீசன் இல்லை போல. ஓ சில பிந்தி அந்த அறுவடை செய்யறது தானே. அப்படியே போய்க்கொண்டிருக்கோம் பாருங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நர்சரியா கோண்டாயில் வடக்கு கலைவாணி பாடசாலை வருது அப்படிங்கிற வேலைகள் நடந்துட்டு இருக்கு பாருங்க. 3D பெயிண்டிங்கில் இருக்குது. மற்றது அப்படியே நாங்கள் கோகுல வீதி முதலாம் ஒழுங்கு எப்படி இதுக்கான போகலாம் இந்தியாவில் சித்த விடு போல என்ன. ஓகே, இப்படி நாங்கள் நேராக போய்க்கொள்வோம். நேராக போனால் அந்த ரோட்டு போயிட்டு வந்திருப்பேன். ஓ இதுக்கு வீடுகள்லாம் தொலைச்சி வருது பாருங்க. அப்படியே தொலைச்சி வீடுகள்லாம் நிறைய மரங்கள் அந்த ஊர் உண்மையிலே அவ்வளோத்துக்கு நிறைய மரங்களை பார்க்கக்கூடிய. நீங்களே பார்ப்பீங்க வீடியோவில் பாருங்க, எங்கே பார்த்தாலும் மரங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. அது சரிதானே, ஃபுல்லாக சோலையாக இருக்குண்ணே. சோலை ஊருன்னு சொல்லலாம், சோலை ஊருன்னு சொல்லலாம், சங்கர் பூந்த ஊருன்னு சொல்லலாம், கோண்டாவில் என்று சொல்லலாம். இது அப்பா குட்டி ஒழுங்கு கொண்டு போகுதுண்ணே. மற்றது வந்து இந்த கோண்டாவில் ஏன் பேர் வந்ததுன்னு சொல்லி நாங்கள் ஊரில் பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை. அதில் அதை ஊர்க்காரை அப்படி தான் கேட்டு பார்க்கணும். பாப்பா வேறு ஊர்க்காரை சந்திச்சா அதோட ஒரு கதைச்சு ஒரு சில விஷயங்களை பயந்து போகணும். ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் கேட்க முடியலன்னு. அதான் நிறைய பேர் கேட்டுறாங்க, வீடியோக்கு வரமாட்டேன்னு சொல்லி போட்டேன். மற்றது இந்த பேர் மற்றது இதில் ஒரு கோயில் ஒன்று வருது பாருங்க. அப்படியே போவோம் நாங்கள். ஓகே, இந்த வீட்டை பாருங்க, விரைக்க வர நான் விரைக்க யோசிக்க வந்தாலும் சோளை மேய்க்கிறாங்க. இந்த வீடு அவ்வளோத்துக்கு நிறைய மரங்கள் பசுமையாக குளிர்ச்சியாக இருக்கு. ஒரு ஏசி ஃபேன் ஒன்று தேவையில்லை போல. இப்படி போகுது. இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் அந்த அன்னங்கை வீதியோ அந்த வீதிக்கு போயிடுவோம். அப்படியே அதெல்லாம் காட்டியாச்சு. அப்படியே நாங்கள் அங்கால போயிட்டு உங்களுக்கு காட்டிக்கொள்வோம். கோண்டாள் ஸ்டேஷன் அடிக்கு போகிறோம். ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதையும் காட்டிக்கொள்ளும். நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இளைஞர் சமூக நிலையம் பாருங்க. ஓகே, இந்த அப்படி வந்துட்டோம் பாருங்க அந்த இடத்துக்கு. இப்படி நாங்கள் அங்காள பகுதிக்கு போயிட்டு காட்டிக்கொள்ளும். சரி, இப்போ நாங்கள் அப்படியே வந்து நேராக போகிறோம். முதல் இதுக்காகவே காட்டினா உங்களுக்கு இந்த ரோட்டுக்கு போய். இப்போ நான் அப்படியே உங்களுக்கு நேராக போய் காட்டிக்கொள்ளுன்னு பாருங்கள். இதுக்குள்ள அந்த தோட்ட வழின்னு சொல்லுவீங்க, அந்த இடத்துக்கு போகிற பாதை தான் இதை காட்டிக்கொள்ளுன்னு பாருங்கள். இது கோண்டாயிலுக்கும் வருது. இதுக்கே வீடுகள்லாம் கூட, அந்த வீடுகள் தாண்டி அங்கே பார்த்தீங்கன்னா தோட்டம், பெரிய தோட்டம் எல்லாம் வரும். அதையும் காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்படியே இஞ்சால பாருங்க, இஞ்சால அப்படியே தோட்டங்கள் வந்துடுது, ஃபுல்லாக தோட்டங்கள்லாம். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு காவள்ளி கிழங்குன்னு சொல்லி தோட்டம் மட்டும் போட்டிருப்பேன். இதுக்குள்ள தான் அங்கால பார்க்க என்ன புகையில என்ன தோட்டம் வந்து வித்தியாசம் இருக்கக்கூடாது. தென்னை தோட்டம் சொல்லுவாங்க. இதுக்கு நிற்கிறது நெல் வாரண இந்த இதில் ஒரு தோட்டம் மட்டும் பார்த்தா வித்தியாசம் இருக்குது. அந்த இலைகள் நான் பார்த்ததில்லை, தூரந்து பார்க்க அப்படி தெரியுதோ தெரியல. தோட்டக்காரத்தில் தானே பார்க்குறது காட்டுறேன். அடே வித்தியாசம் தானே இருக்கடா. என்ன தோட்டம்னு சொல்லி தெரிஞ்சா கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை பாருங்க, ராசவள்ளியோ ராசவள்ளியோ தெரியல. ஏன்னா அந்த தண்டுகளை பாருங்க, ரோஸ் கலர்ல இருக்கு. பார்க்குறாக்க கொமெண்ட்ஸ் சொல்லுங்க, இது என்ன தாவரம்ன்ட்டு. இதை பாருங்க, உண்மையாக எனக்கு என்ன தாவரம்னு சொல்லி தெரியல. இது அங்கால புகையில் எல்லாமே இருக்குது. இதுலேயே பாருங்க ராசவள்ளி கிழங்கு அந்த தண்டு மாதிரியும் கிடக்கு. தெரியல, தெரிஞ்ச கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. பட் அது அப்படி இதில் ஒரு விஷயம் பார்த்தேன் பாருங்க, தொட்டி மாதிரி கட்டி கிடக்கு பாருங்க. தோட்டத்துக்குள்ளேயே தொட்டி மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா இது கிணறாண்டும் தெரியலை.
வித்தியாசமாக இருக்குது. சரி அப்படியே நாங்கள் போவோம். சரி அப்படி நான் அதை பார்த்துட்டு போய்க்கொள்கிறேன். அது என்ன தாவரம்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் கொமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் மறைஞ்சு கொள்கிறேன். எனக்கே புதுசாக இருக்குது. நான் ஒரு காமத்தில் பார்க்கிறேன் எப்படி ஒரு விஷயம். முடங்க வந்தவனுக்கு காணையில் என்ன விஷயம் வந்தால் இப்போ என்னோட சிவரன் வந்தவர் சரியோ ஆளக்காணையில் எங்கே போயிட்டார்? வா வா தெரிஞ்சுட்டு வா. நானும் தான் பொம்பளை பிள்ளைகள் போயிருக்கேன், பின்னுக்கே போயிருப்பேன் நினைச்சேன். வந்துட்டேன் ஒழிச்சு ரெண்டாட்டி பார்க்குறாங்க. எங்கே போனே? ஆ நானே தான் பொம்பளை பிள்ளைகள் போயிருக்கேன், பின்னுக்கு போயிருப்பேன் நினைச்சேன். வந்துட்டானே அப்படி நான் கனவு காய்ச்சி போட வந்துட்டேன். ஒழிச்சு சரி உன் விட்டா இன்னும் கூட கதைப்பார். ஓகே அப்படி நாங்கள் போய்க்கொள்வோம். அட என்ன எந்த தெரியல எனக்கு ராசவட்டி தெரியல, என்னென்னு தெரியல. கருணக்கிழங்கு வரியா? இல்லை கருணக்கிழங்கு இல்லை, அது தெரியும் கருணக்கிழங்கு. அப்புறம் இங்கே ஃபுல்லாகவே தோட்டங்களான இந்த பாருங்க ஃபுல்லாக தோட்ட காணிகள் தான். சரி இதுக்குள்ள வந்து வாழை தோட்டம் எல்லாம் இருக்குண்ணே. வாழை தோட்டம் இஞ்சால் எல்லாம் உழுது கிடக்குண்ணே, வெங்காயம் நட்டு கிடக்குண்ணே. அப்படியே இதெல்லாம் நாங்கள் தோட்டம் ஏன்னா ஸ்டேஷன் அடிக்க போகலாமா? பட் அது இஞ்சா ஒன்றும் பாப்பா விடாம அடுத்ததெல்லாம் புரிஞ்சிருந்தாங்களா? பெரிய வாயிலாங்க பழுக்க வைக்கலாம் கொண்டு போய் காட்டே போகிறதே இருக்கு. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குண்ணே. ஓகே அப்படி நாங்கள் ரயில் தாண்ட வரது பக்கத்தாலே போய்க்கொண்டிருக்கோம். அதாவது கோண்டாவில் ஸ்டேஷன் அடிக்கி போய்க்கொண்டிருக்கோம். அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் பள்ளிக்கூடம் இருக்குது, பட் அது அந்த மண்டபம் இருக்குது, கோயில் இருக்குது, அதை தாண்டி வைத்தியசாலை இருக்குது, அதெல்லாம் காட்டிக்கொள்வேன். ரெண்டாவது இந்த பப்பா தோட்டம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தான் ஞாபகம். நாங்கள் படிக்கிற காலங்களில் எல்லாம் படிக்கிற காலங்கள்லாம் சரி நாங்கள் சொல்லுவோம் களை கொடுக்கல. இந்த எங்கிட்ட பள்ளிக்கூட மதுரோட பக்கத்தை விட்டு பப்பா மேலே வந்து நிற்கிறதா சரியோ மதுல ஏறி மெல்ல அப்படிங்கி வட்டாரி இருக்குதாரு. வட்டாரியால ரெண்டு குத்தி விட்டா பழக்குமென்னு சொல்லுவாங்க. குத்தி வச்சுட்டு போறது. ஸ்கூல் கபட்டுக்கு படிக்கிற பாட புத்தகம் வைக்கிறேன், பப்பா பழம் பழக்க வைக்கிறேன். இல்ல அது ஸ்கூல் கவாட்டுக்கு வைக்கிறல எதுவுமே பிடிச்சி போற டீச்சர்ஸ் மேம் அப்படிதான் முந்தி ஒளிச்சு வைக்கிற தென்னம்பூச்சிகளுக்கு இந்த கொண்டு வந்தேன். சேரன் மாங்கெல்லாம் காட்டுவேலோ, சேரன் மாங்காய் வாங்கி கொண்டு சொப்பின் பேக்கில் உப்பு தூள் அடி கொண்டு போறது. அங்கே கொண்டு சுவரில் ஊற்றி போட்டு இந்த அடிவடி சாப்பிட்டீங்கன்னா ஒரு சுகமாக இருக்கு. பட் நீங்க எல்லாம் தூள் வீட்டு கொண்டு வரீங்க, நாங்க அங்க சமைக்கிற இடம் இருக்கு தானே, அங்கேயே எடுக்கிறோடா. நாங்கள் பாடசாலை சொத்துக்களை வந்து வீணாக்க மாட்டோம். நீங்க மூடி கொண்டு போங்க வாங்க. சரி இப்போ நாங்கள் கோண்டாவில் புகையிரத நிலையம் கோண்டாவில் ஸ்டேஷன் அடிக்க வந்துட்டோம். மற்றொரு விஷயம் கோண்டாவில் இந்த ஆட்டு ரஜி இருக்கு தானே, அதுவும் சிறப்பு. இப்போ அதான் கோண்டா ஸ்டேஷன் நேராக பாருங்க தெரியுது. இங்கே காட்டி போட்டு வருவோம். இதில் கோயில் ஒன்று குட்டி கோயில் ஒன்று இருக்கு. இது ஆட்டு ரஜி கொண்டு விடும் தெரியுமா? யாரோட வந்துருக்குற எனக்கு தெரியாது. அங்கே இருக்கா அந்த அதான் என்ன இந்த கோண்டாவில் இந்த ஆட்டு ரஜி கொண்டக்கூடிய கடை ஒன்று இருக்கு. ஒரு பங்கு 2 கிலோ இருக்குமா, 9,000 என்ன இங்கெல்லாம் 8,000 இங்கே 9,000 தான். அந்த பூட்டி இருக்கேண்ணே என்ன கோண்டாவில் அந்த ஆடு சிறப்புன்னு சொல்கிறேன். இறைச்சி மட்டும் 6,000 ரூபா. இப்படியே பூட்டிருப்பா இல்லை இறைச்சி 6,000 ரூபா, எலும்புடன் இறைச்சி 4,500 ரூபா, குடல் 2,000 ரூபா. நாட்டச்சி கடைக்கு ப்ரொமோஷன் எடுங்க இருங்க. சரி அப்படி இதில் வந்து மில் இருக்குண்ணே. இந்த மில் இருக்குது, வாசம் வருதுண்ணே. சனசமூக நிலையம் இருக்குது. ஆனால் இங்கே நிறைய சனசமூக நிலையம் இருக்குண்டா. அடுத்து அப்படி நேராக பண்ணணும்னு சொன்னால் அங்கே திருமண மண்டபம் கோயில் எல்லாமே இருக்குந்தா. ஊர் கடைகள் இருக்கு, சில கடைகள். மில் வாசம் இங்கே ஒன்று மாட்டிக்குது தானே. மீன் கொண்டு வராங்கண்ணா. சத்தம் கேட்குதா? பட் இந்த கோண்டாவில் சீதாக்கா பாடசாலை கோண்டாவில் பிரைமரி ஸ்கூல் நினைக்கிறேன். ஓகே அப்படியே போவோம். இந்த வீட்டை பார்த்தீங்க இல்லை வித்தியாசம் இருக்குது. சில வீடு இந்த வளவா பார்த்தீங்கன்னா ஒத்தையாக இருக்குண்ணே. 10 போய் திருப்பி முளைச்சி கொண்டு வந்துடுது. மேலே ஏறி கொண்டு போட்டு. ஓ பா இது எது பண்ணல நிலமே தெரியலண்ணே. நிலமே இங்கே பெரிய ஒரு கட்டடம் ஒன்று கட்டி கொண்டு நம்ம பாருங்க. இதில் ஒரு பெரிய ஒரு கோயில் ஒன்று வருது தானே. என்ன கோயில் சொல்லுவாப்பா? கோயில். மற்ற கோண்டாவில் ஆஸ்பத்திரி பிரதேச வைத்தியசாலை கோண்டாவில் பாருங்க. காட்டி கொள்றேன். அப்படி இஞ்சால ஆசிமட அரசடி விநாயகர் ஆலயம் கோண்டாவில் கிழக்கு என்ன இப்போ நாங்கள் நிற்கிறது இதையும் காட்டி கொள்றாருங்க. சிவாமியம் என்றது காலையோட கோயில். அதுதான் போனாங்க அப்போ
ஓகே இப்படி இஞ்சில் பார்த்து சொன்னால் இந்தியாவில் சனசம நிலையம் நிறைய சனசம நிலையம் இருக்குன்னு இந்தியாவில் திருமண மண்டபம் மட்டும் வருதாங்க கோண்டாவில் கிழக்கு அரசடி விநாயகர் ஆலய மணி மண்டபம் திருமண மண்டபம் தான் ஓகே எப்படி நாங்கள் போய் இடக்கை பக்கம் திருமணம் சொன்னால் கோண்டாவில் சந்திக்கு போயிடுவோம் அப்படி போயிட்டு நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர் மனவிருத்தி பாடசாலை சிவபூமி பாடசாலை என்ன இதுக்கு பாடசாலை ஒன்று இருக்கு சிவபூமி ஸ்கூல் ஓகே அப்படி இந்தியாவில் பசங்க பழைய வீடு என்னது பழைய அது வீடு அப்படியே இருக்கு பாருங்க வடிவா இருக்கேண்ணே ஓகே அப்படி இந்தியாவில் நாங்கள் வீடியோ போட்ட ஒரு வீடு ஒன்று வருது நாங்கள் ஹோம் டூர் போட்டு நாங்கள் ஒரு வீடு உண்டு அது போகுது மற்ற இதுக்குள்ள பசங்க மில் ஒன்று வருது பாருங்க குரு தேங்காய் எண்ணெய் அரைக்கும் சொல்லி மற்ற இந்தியாவில் கடைகள் எல்லாமே வருது இப்படியே நாங்கள் நேராக போன மட்டும் சொன்னால் கோண்டாவில் சந்திக்கு திரும்ப வந்துட்டோம் கிட்டத்தட்ட சுற்றி வந்துட்டோம் வேணே ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பட் இதுக்கு என்ன மில் அண்ணே ஒரு மில் ஒன்று இருக்குது பாருங்க ஓகே மற்ற இந்தியாவில் கடைகள் இருக்குது ஸ்கூல் வாசம் வாட்டிக்கு தானே இங்கே ஓகே சரி இப்போ நாங்கள் அப்படி திருப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துடுவேன் சிவா பச்சை நிலையத்துக்கு முன்னுக்கு வந்துடுவேன் சொன்னால் கேரம்பு ஜூஸ் குடிக்கிறது கண்டுதா சரி அப்படி புரிஞ்சு வருது தானே கப் வந்து 200 ரூபா பாசல் சொன்னால் 250 ரூபா அதாவது சப்பி சாப்பிட போறியா ஒன்றுமே இல்லைடா அதில் நானே சப்பி சாப்பிட போறியாகும் என்ன சொல்லட்டோம் என்ன கை குடி பஞ்சரிയോ இதே மதுரை என்ன செய்ய சொல்லு பாப்போம் அதே குடிச்சிட்டு இல்லை தழும்பு நிற்குது கொஞ்சம் குடிச்சு போட்டு கொண்டு போவோம் நடக்கே கூத்துண்டுமா அவன்ட்டு மண்ணு கூத்துன்றதை நீங்களே தர மாட்டீங்கன்னு கேட்பான் ஆ கீழே அவன் சொல்கிற சரியான இப்போ கீழே தெரியும் அப்போ நான் குடிக்கிட்டேன் குடிக்கிறேன் ஒன்று என்னடா ஓகே இல்லை கடை அப்படியே கரும்பு சாறு இப்படி நான் சொன்னால் கொஞ்சம் தேசிக்காம முடியல சொன்னால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கு நல்லா இருக்க மாட்டேன் இங்கேடா ஐஸ் கட்டியும் போட்டு நல்லா இருக்கு அப்பா குடிச்சோன்னே ஒரு புத்து வச்சு வருது தானே முடிஞ்சுதா முடிஞ்சா தண்ணி போய் கூட குடிச்சிட்டு அந்த நாங்கள் பொங்கலுக்கு வைக்க தானே கரும்பு சாப்பிட்டு சாப்பிட்றது அது ஒன்றுமே கலக்குது தேசிக்காக மட்டும் தான் போட்டு ஒரு புளிப்பு தன்மை ஒன்று கூட தெரியுது மற்றபடி அதே சாறு டேஸ்ட் ஐஸ் கொஞ்சம் குளிர்மைக்கான தேசிக்காய் கேட்க தான் தெரியும் வேணா தேசிக்காய் பிடிப்பா சொன்னா தெரியும் சரி அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு கோண்டாவில் ஊரை சுற்றி காட்டினாங்க உண்மையிலே கோண்டாவில் பேர் வாரதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நிறைய பேரை கேட்டுனாங்க அது நாங்கள் தெரியாதுன்னு சொல்லி போனால் பார்க்குற நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு இந்த கோண்டாவில் என் பேர் வந்ததுன்னு சொல்லி தெரிஞ்சால் கொமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நாங்களும் மறைஞ்சு சொல்கிறோம் மற்றது முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில இடங்களுக்கு போய் ஒரு சில உள் வீதிகளுக்கு போய் கோண்டாவில் ஊரை சுற்றி காட்டினாங்க எப்படி சொல்லி கொமெண்ட்ஸை சொல்லுங்க மற்ற நீங்கள் வேறு இடங்களை பார்க்க ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் கொமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா கட்டாயம் சந்தர்ப்பம் கிடைக்கும் கோண்டாவில் அடிக்கடி காண்றீங்கன்னா அதை கொமெண்ட்ஸ் சொல்லிக்கலாம் நினைவு நூறுனா அன்றைக்கி வந்து போது தானே வேணும் அதை பார்க்கவே இருக்கும் சரி ஓகே அவ்வளோ தான் வீடியோ முடிச்சு கொள்ளுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அவங்க கேஎஸ் கரன்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்